இன்று நடைபெற்ற ஐபிஎல் லீக் போட்டியில் சிஎஸ்கே அணியை வீழ்த்தியது பஞ்சாப் அணி 18 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியிருக்கிறது. பஞ்சாப் அணிக்கு எதிரான ஐபிஎல் லீக் ஆட்டத்தில் சிஎஸ்கே அணி தோல்வியடைந்ததன் மூலம் தொடர்ந்து 4வது தோல்வியை தழுவியிருக்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. பஞ்சாப் அணிக்கு எதிரான ஐபிஎல் லீக் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தோல்வியடைந்திருக்கிறது. முதலில் விளையாடிய பஞ்சாப் அணி 20 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட் இழப்பிற்கு 219 ரன்கள் எடுத்தது. 220 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 20 ஓவர்கள் முடிவில் 5 விக்கெட் இழப்பிற்கு 201 ரன்கள் மட்டுமே எடுத்து 18 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்திருக்கிறது. விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் பாலாஜி. வணக்கம் பாலாஜி. இன்றைய ஆட்டத்திலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தோல்வி அடைந்திருக்கிறது. தொடர்ந்து 4வது தோல்வியை பதிவு செய்திருக்கிறது. இந்த ஆட்டம் எப்படி இருந்தது? இன்றைய தினத்தினுடைய ஆட்டத்தினுடைய முழு விவரங்கள் என்ன? வணக்கம். நியூ சண்டிகரில் நடைபெற்ற ஐபிஎல் தொடரின் 22வது லீக் போட்டியில் பஞ்சாப் அணியிடம் 18 ரன்கள் வித்தியாசத்தில் சென்னை அணி தோல்வியடைந்திருக்கிறது. இதன் மூலம் இந்த தொடரில் சென்னை அணி 4வது தோல்வியையும் எதிர்கொண்டிருக்கிறது. இந்த போட்டியை பார்த்தால் முதல் பஞ்சாப் அணி பேட்டிங் செய்து அந்த அணிக்கு தொடக்க வீரர் பிரியான்ஸ் ஆர்யா ஒரு மிகச்சிறப்பான ஒரு தொடக்கத்தை தந்தது மட்டுமின்றி சதம் அடித்து விளையாடினார். இறுதி கட்டத்தில் சசாந்த் சிங் அதிரடியாக விளையாடியதுடன் மேக்ரோ ஹென்ஸும் அதிரடியாக விளையாடி ஒரு 34 ரன்கள் சேர்ந்தார். இவர்களின் அதிரடி ஆட்டத்தால் பஞ்சாப் அணி முதலில் 20 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட் இழப்புக்கு 219 ரன்கள் எடுத்தது. தொடர்ந்து 220 ரன்கள் என்ற ஒரு கடினமான இலக்கை நோக்கி சென்னை அணி இன்னிங்ஸை தொடங்கியது. சென்னை அணிக்கு இந்த போட்டியில் ரச்சின் ரங்காம் டெவன் கான்வே இணை தொடக்க வீரர்களாக கிளம்பினர். இருவரும் ஒரு மிகச்சிறப்பான ஆட்டத்தை விளையாடினர். முதல் விக்கெட்டுக்கு இந்த இருவரும் இணைந்து 6.3 ஓவர்கள் 61 ரன்கள் சேர்த்தனர். அப்போது ரச்சின் ரவீந்திர 36 ரன்கள் எடுத்திருந்த போது மேக்ஸ்வெல் ஓவரில் ஸ்டம்பிங் முறையில் ஆட்டமிழந்தார். அடுத்து வந்த கேப்டன் ருத்ராஜ் கேக்வாட் எதிர்பாராத விதமாக ஒரு ரன் எடுத்து ஆட்டமிழந்த சூழல் 3வது விக்கெட்டுக்கு சிவன் துபே மற்றும் டெவான் கான்வே இணை ஒரு நிலையான ஒரு பார்ட்னர்ஷிப்பை அமைத்து விளையாடினர். இருவரும் ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். என்றாலும் தேவைப்படும் ரன்கள் விகிதம் சென்னை அணிக்கு அதிகரித்துக் கொண்டே சென்றது. அத்தகைய சூழலில் சிவம் துபே 42 ரன்கள் எடுத்து லாக்கி பெர்குசன் பந்துவீச்சில் போல்ட் ஆனது. இதனைத் தொடர்ந்து 4வது விக்கெட்டுக்கு முன்னாள் கேப்டன் தோனி களமிறங்கினார். அவர் களமிறங்கிய சூழலில் ஒரு 70 ரன்கள் தேவை என்ற ஒரு 4 ஓவர்களுக்கு 70 ரன்கள் தேவை என்ற ஒரு நிலை இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழல் தோனி களமிறங்கிய போது சென்னை அணிக்கு நம்பிக்கையும் இருந்தது ரசிகர்கள் மத்தியில். அத்தகைய தோனியும் கடைசி வரை இந்த போட்டியில் போராடினார். 69 ரன்கள் எடுத்திருந்த சூழல் டெவான் கான்வே ரிட்டையர்ட் அவுட் முறையில் வெளியேறிய பிறகு அதற்கு பிறகு ஜடேஜா வந்தார். கடைசி வரை இந்த போட்டி பரபரப்பாக இருந்தது. தோனியும் களமிறங்கி கடைசி ஓவரில் தோனி ஒரு கேட்ச் முறையில் ஆட்டமிழந்து வெளியேறார். இந்த போட்டியின் உள்ள பார்த்தோம்னால் சென்னை அணி தற்போது 5 விக்கெட் இழப்புக்கு 201 ரன்கள் மட்டுமே எடுத்துக்கிறது. இதன் மூலம் இந்த போட்டியில் 18 ரன்கள் வித்தியாசத்திலும் தோல்வியை தழுவி இருக்கிறது. இந்த தொடரில் பார்த்தோம்னால் முதல் போட்டியில் மும்பையிடம் மட்டுமே சென்னை அணி வெற்றி பெற்றது. அதற்கு தொடர்ச்சியாக தோல்வியை தழுவி இருந்தது. தற்போது சென்னை அணி 4வது தோல்வியை இந்த தொடரில் சந்தித்திருக்கிறது. தொடர்ச்சியாக நன்றி பாலாஜி உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.